அர்பன் கம்பெனியோட ஐபிஓ 3 மடங்குக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆயிருக்கு. இல்ல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அதிகமா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா QIB வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் பிரைஸா வந்து பார்க்கும்போது ரூ. 38 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இவங்களோட பிரைஸ் பேண்ட்ல அப்பர் பிரைஸ் பேண்டே வந்து வச்சுக்கலாம். ரூ. 103 வச்சுக்கலாம். ஸோ அது கூட இந்த அமௌண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணி பார்க்கும்போது இங்க பிரீமியமா நமக்கு கிடைக்கிறது அந்த லிஸ்டிங் என்ன நமக்கு வந்து கிடைக்கிறது 37% வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ ஓவராலா இந்த ஐபிஓல லிஸ்டிங் எண் இருக்கிறது நல்லாவே வந்து தெரியுது. ஸோ லிஸ்டிங் எண் பர்பஸ்க்காக பாக்குறோம் அப்படின்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடபிள் சைடில் தான் வந்து இருக்கு. இது கூடவே இன்னொரு ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்கு கரண்டா டேவ் ஆக்சிலரேட்டர் ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா இது கூடவே போயிட்டு இருக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 5 மடங்குக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்து ஆயிருக்கு. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டே 1ல தான் வந்து இருக்கு. ஸோ இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சப்ஸ்கிரைப் தான் வந்து இருக்கு. இதுலயும் அதிகமா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஐபிஓ அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கான ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்க கடனை வந்து கட்டுறதுக்கும் அண்ட் தென் இந்த சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் பண்ற பிளான்லையும் தான் இந்த ஐபிஓ வந்து வராங்க. ஸோ இந்த ஐபிஓமே 5 மடங்கு மேல சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து லிஸ்டிங் என்ன பார்க்கும்போது 17% வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அங்க அர்பன் ஐபிஓல வந்து பார்த்தீங்கன்னா 37%, இங்க 17%. பட் ஆனா இங்க அதிகமா சப்ஸ்கிரைப் ஆயிருக்குது இந்த கம்பெனி தான். பட் ஆனா லிஸ்டிங் என்ன பார்க்கும்போது அர்பன் கம்பெனியோட ஐபிஓ தான் லிஸ்டிங் கொஞ்சம் அதிகமா வந்து இருக்கு.